உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் நாளன்று சர்வதேச புற்றுநோய் கட்டுப்பாட்டு ஒன்றியத்தால் அனுசரிக்கப்படுகிறது. புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தடுத்தல், கண்டறிதல் மற்றும் சிகிச்சையை ஊக்குவிக்கவும் இந்த நாள் வகை செய்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. புற்றுநோய் என்பது இன்று உலக அளவில் அதிகரித்து வரும் ஒரு பெரும் சுகாதார சவாலாக உள்ளது. சரியான வாழ்க்கை முறை, விழிப்புணர்வு மற்றும் காலத்துக்குள் மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் மூலம் புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் புற்றுநோய் மெலடோனின் போன்ற ஹார்மோன்கள் உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகின்றன. அதேபோல் முறையான உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. இரைப்பை உடைய புற்றுநோய், இதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள், சிலது நம்மளுக்கு ஹெலிகோபாக்டர் பைலோரை என்ற ஒரு கிருமியினால் அவர்களுக்கு அல்சர் நோய் இருக்கும் பட்சத்தில் அது கேன்சராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றொன்று காரணம் புகைப்பிடித்தல் அதிகமாயிட்டிருக்கு. இந்த ஸ்மோக்கிங் எல்லா விதமான கேன்சர், லங் கேன்சர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பிளாடர் கேன்சர் வரைக்கும் அது வாய்ப்புகள் அதிகமாக புற்றுநோய் வருவதற்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கிறது ஸ்மோக்கிங். புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் அறுவை சிகிச்சை, மாத்திரைகள் மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் கடைசி நிலைகளில் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு வலி குறைக்கும் பாலியேட்டிவ் சிகிச்சைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இந்த லேட்டஸ்ட் உபகரணங்கள் தனியார் மருத்துவமனையில் உள்ளது போன்று அனைத்து வசதிகளும் இங்கே உள்ளது. 3D CRT, IMRT, VMAT, ஆர்க் தெரப்பி, SRS, SRT, இது எல்லாமே 1 லட்சம் ரூபாய். வெளியில் ப்ரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் ட்ரீட் பண்ணிங்கன்னா 1 லட்சம் மதிப்புள்ள இந்த எல்லா ட்ரீட்மெண்ட் பிளான்ஸும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழே இங்கே ஃப்ரீயாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நாடகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளும் இந்த நாளில் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பெண்களில் பெரும்பாலும் வயிறு மற்றும் கருப்பை சார்ந்த புற்றுநோய்களும், ஆண்களில் வயிறு மற்றும் வாய் புற்றுநோய்களும் அதிகமாக காணப்படுகின்றன. கல்லீரல் பாதிச்சாவே பசியின்மை வந்துடும். எடை குறைதல், பசியின்மை, வலது பக்கம் வயிற்றில் ஒரு கட்டி போன்ற உணர்வு, சோர்வு, ரத்தம் குறைதல், இதெல்லாம் மஞ்சக்காமலை ஏற்படுதல், இதெல்லாம் கல்லீரல் புற்றுநோயில் ஒரு குறைந்த அளவிலே தெரியக்கூடிய அறிகுறிகள். புற்றுநோய் என்பது குணப்படுத்த முடியாத நோய் அல்ல. விழிப்புணர்வு, முறையான பரிசோதனை மற்றும் காலத்துக்குள் சிகிச்சை மேற்கொண்டால் முழுமையாக குணமடைய முடியும். அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கும் சிறந்த சிகிச்சைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே மருத்துவர்களின் ஒருமித்த வேண்டுகோள். புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்ன? கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி போன்ற புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் என்னென்ன வாழ்வியல் முறைகளெல்லாம் நம்ம பின்பற்றினா புற்றுநோயிலிருந்து வரும் காலத்தில் தற்காத்து கொள்ளலாம்? இதெல்லாம் பற்றி தான் மருத்துவர்கள் கூற நம்ம கேட்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.